நம்ம சேனலில் பார்க்குறவருக்கும் வணக்கங்களே. நம்ம நிறைய வீடியோக்களில் பல நடிகைகள் சிவாஜி சார் பற்றி பேசி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரியே இப்போ நடிகை பானுமதி சிவாஜி சாரை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சிவாஜி சாருக்கும் பானுமதிக்கும் இடையே இருந்த திரை வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறது நமக்கு வந்து புரியும். ஸோ அதனால் சிவாஜி சாருக்கும் பானுமதிக்குமான திரை வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நடிகை பானுமதி 1957 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 படங்களை நடிச்சிருந்தாங்க. இந்த 4 படங்கள்லையுமே சிவாஜி சார் கூட இணைஞ்சு தான் நடிச்சிருந்தாங்க. பிப்ரவரி 27 மக்களை பெற்ற மகராசி படம் வந்து வெளியாச்சு. இதுதான் தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் வட்டார மொழி படம். கொங்கு நாட்டு பாஷையை பேசக்கூடிய செங்கோடன் கதாபாத்திரத்தில் சிவாஜி சாரும், அவங்களுடைய முறைப்பெண் பொன்னிரங்கம் கதாபாத்திரத்தில் பானுமதியும் நடிச்சிருந்தாங்க. போறவளே போறவளே பொன்னிரங்கம் பாடல் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு தேதியில் மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு பாடல். இது இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாடலை டிஎம்எஸ் கூட சேர்ந்து பானுமதியே பாடியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய குரலில் தான் இந்த ஒரு பாடலும் வந்து வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடிகை பானுமதி நடிகர் அசோகனை ஹீரோவாக வச்சு மணமகன் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை வந்து தொடங்கினாங்க. இது வந்து ஒரு காமெடி படம். படம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பானுமதியை தான் மையமாக வச்சு கதையை வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அசோகனை விலக்கிட்டு சிவாஜி சாரை ஹீரோவாக வந்து போட்டாங்க. இந்த ஒரு படத்தில் சிவாஜி சார் கூட இணைந்து சந்திரபாபு, டிஆர் ராமச்சந்திரன் ஆகியோரும் வந்து படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. சிவாஜி சார் கூட நடித்தது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா பானுமதி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 4 படத்தில் 2 படத்தை பார்த்துட்டோம். இப்போ 3ஆவது பார்க்கக்கூடிய படம் எது அப்படின்னா ராணி லலிதாங்கி. இப்போ இந்த ஒரு படம் வந்து 1957 வெளிவந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் முதல்ல நடித்தது யார் அப்படின்னா வேற ஒரு நடிகர். ஆனால் அவர் எந்த காரணத்துக்காக இந்த ஒரு படத்தில் நடிக்காமல் போனார் அப்படின்ற ஒரு காரணம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய மெயின் கதாபாத்திரம், ஓகேவா, அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு பயந்து போய் தான் அவர் வந்துட்டு இந்த படத்தை நான் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி விலகிட்டார். எப்படிப்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னா, ருத்ராட்சமாலை போட்டுக்கிட்டு ஆண்டவனே இல்லையே தில்லை தாண்டுபவனே உன்னை போல ஆண்டவனே இல்லை அப்படின்னு சொல்லி பாடி நடிக்கணும். இது வந்து ஒரு மூட நம்பிக்கையான கருத்துக்களாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால திமுக கொள்கைக்கு விரோதமாக நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த ஒரு பிரபல நடிகர் விலகிட்டாரு. ஸோ அவருடைய பெயரை வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்பலை. ஆனால் இந்த ஒரு கதாபாத்திரத்தில் சிவாஜி சாரை நடிக்க வச்சு மிகப்பெரிய வெற்றியை வந்து கண்டாரு தஞ்சை ராமையா தாஸ். ஆமாம், அதுக்கப்புறம் தான் சிவாஜி சார் இந்த ஒரு படத்தில் வந்து நடித்தார். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னா இந்த பானுமதி தான். ஏன்னா லலிதாங்கி கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறது இந்த ஒரு பானுமதி தான். வேற எந்த நடிகையாக இருந்திருந்தாலுமே அந்த ஒரு பிரபல நடிகருக்கு பயந்து போய் இந்த ஒரு படத்தில் வந்து நடிக்காமலே இருந்திருப்பாங்க. ஆனால் பானுமதி யாருக்குமே வந்து பயப்படலை, இந்த ஒரு படத்தில் வந்து நடித்தாங்க. ஸோ அதுக்கடுத்து இறுதியாக அம்பிகாபதி திரைப்படம். இந்த படத்தில் சிவாஜி சாருக்கும் பானுமதிக்கும் இடையே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, 2 பேத்துக்கு இடையிலுமே சண்டை வந்துருச்சான், ஓகேவா. இந்த படத்துடைய படப்பிடிப்பில் வந்து பானுமதிக்கும் சிவாஜி சாருக்கும் இடையில சண்டை வந்துருச்சான். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு சில காதல் காட்சிகள் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காட்சியை உயிரோட்டணும் அப்படின்னா தங்களுடைய சண்டையையும் பிரச்சனையும் பார்த்தா முடியுமா? இதனால தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மறைச்சிட்டு தான் 2 பேருமே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லாவும் வந்திருக்கு. சரி, ஓகே, இந்த இயரில் இந்த 4 படங்கள் தான். ஆனால் மொத்தமாக பானுமதி சிவாஜி சார் கூட இணைந்து நடித்த படங்கள் வந்து 10 படங்கள். சரி, ஓகே, இப்போ இவங்களுடைய திரை வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டோம். இப்போ பானுமதி சிவாஜி சாரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது பானுமதி இதை வந்து சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேளுங்க. நான் எத்தனையோ நடிகர்களுடன் நடித்துள்ளேன். எல்லா ஹீரோக்களும் என்னை நெருங்க பயப்படுவார்கள். சிவாஜி போல் திறமையான நடிகரை நான் பார்த்ததே இல்லை. அவர் ஒரு பிறவி நடிகர். மாறுபட்ட உணர்ச்சிகளை மின்னல் வேகத்தில் மாற்றி வெளிக்காட்டக்கூடிய அபூர்வ ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் இப்போ இவங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.